கர்த்தருக்குள் பிரியமான தேவ பிள்ளைகளே, நாம் அனுதினமும் சத்திய திருவசனத்தை தியானிப்போம், அந்த சத்திய திருவசனத்தோடு நடப்போம், நித்திய ராஜ்யத்தை நாம் சுதந்திரித்துக் கொள்வோம். இந்த நாள் தியானத்திற்கு என்று ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 26ஆம் அதிகாரம் 4 நாம் வாசிப்போம். கர்த்தரை என்றென்றைக்கும் நம்புங்கள், கர்த்தராகிய யெகோவா நித்திய கன்மலையாய் இருக்கிறார். கர்த்தரை எப்பொழுதும் நாம் நம்ப வேண்டுமா? ஏனென்று பார்ப்போமானா, வானத்தையும் பூமியையும் அண்ட சராசரங்களை சிருஷ்டித்தவர் சர்வ வல்லமை உள்ள என் தேவனாகிய கர்த்தர். இவர் ஆதியிலே பிதாவாகிய தேவன், இருந்தவரும் இருக்கிறவரும் வரப்போகிறவருமாய் இருக்கிறார். இம்மூவரும் ஒன்றான மெய்தேவனாய் இருக்கிறார். அவருடைய நாமம் இந்த பூமியிலே அநேக நாமங்களை அவர் வெளிப்படுத்தினார். அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், நித்திய பிதா, வல்லமை உள்ள தேவன், சமாதானத்தின் பிரபு. அவருடைய நாமங்கள் இந்த பூமியிலே வெளிப்பட்டது. அதில் ஒரு நாமம் யெகோவா. இந்த யெகோவா யார்? அவர்தான் நித்திய கன்மலை. இந்த கன்மலை யார்? அவர்தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. இந்த தேவன் சர்வத்தையும் சிருஷ்டித்தவர், சர்வ வல்லமை உள்ள தேவனாகிய கர்த்தர். இந்த கர்த்தர் கடைசி நாட்களிலே நியாயம் தீர்க்கும்படியாய் இந்த பூமியை ஒப்பு கொடுத்து வைத்திருக்கிறார். நாம் தேவனுக்காக பிரியமாய் வாழும்போது, தேவனுடைய கற்பனையும் கட்டளைகளையும் நியமங்களையும் கைகொண்டு நாம் நடப்போமானால், அவருடைய வார்த்தைகளுக்கு நாம் உண்மையாய் செவி கொடுத்து நாம் கீழ்ப்படிந்து இருப்போமானால், அழிவில்லாத தேவன், நித்திய கன்மலை, நித்திய பிதா, நித்திய ஜீவன், இவர் நம்மை ஒருபோதும் கைவிட மாட்டார். இந்த யெகோவா தேவன் நம்மை ஒருபோதும் கைவிட மாட்டார். கஷ்ட நேரங்களிலும், நம்முடைய கண்ணீரின் நாட்களிலும், நம்முடைய வியாகுல சஞ்சலங்கள் நேரங்களிலும், நமக்கு வருகிற ஆபத்து நெருக்கமான நேரங்களிலே இந்த கன்மலையாகிய யெகோவா தேவனை நோக்கி நாம் பார்ப்போமானால், அவர் நிச்சயமாகவே நம்மை கைவிடவே மாட்டார். நாம் நம்முடைய காரியங்களை, நம்முடைய கஷ்ட கண்ணீரின் வியாகுல சஞ்சலங்களை நாம் தேவனிடத்திலே தெரிவிக்கும் போது, தேவனிடத்தில் நாம் விண்ணப்பங்களை ஏறெடுக்கும் போது, அவர் நம்மை காத்து கரம் பிடித்து வழி நடத்துவதற்கு வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். இந்த நித்திய கன்மலையாகிய யெகோவா தேவன், அவர் நம்மோட கூட இருக்கிறார். இவரை நம்புவோம், இந்த தெய்வத்தை நாம் பற்றி கொள்ளுவோம். அவரை, கர்த்தரை நாம் எப்பொழுதும் நம்பியிருப்போமானால், அவர் நம்மை எந்த சூழ்நிலையிலும் நம்மை கைவிடவே மாட்டார். காரணம், அந்த யெகோவா தேவன் தான் நம் இருதயத்திலே வாசம் பண்ணுகிறார். அந்த யெகோவா தேவன் தான் கடைசி நாட்களிலே நியாயம் தீர்க்க போகிறார். அந்த யெகோவா தேவன் தான் ஆபத்து காலத்திலே கூப்பிடும் போது நம்மோட கூட இருந்து பலத்த காரியங்களை செய்கிறார். நமக்கு வருகிற நிந்தை அவமானத்திலே இந்த யெகோவா தேவன் சகலவற்றின் நீக்கி நம்மை மனமகிழ்ச்சியாய் கரம் பிடித்து அவர் வழி நடத்துகிறார். அதனாலே வேதம் என்ன சொல்கிறது? கர்த்தராகிய யெகோவா நித்திய கன்மலை. இந்த கன்மலையான தேவன் நம்மோட கூட இருக்கும்போது எந்த காரியங்களை குறித்து நாம் பயப்படாதபடிக்கு தைரியம் உள்ளவர்களாய் நம்முடைய எல்லா காரியங்களையும் அவருடைய சமூகத்தில் நாம் வைத்து அவரை நம்பி இருப்போம். நம்புகிறவர்களை என் தேவனாகிய கர்த்தராகிய யெகோவா தேவன் நம்மை கைவிட மாட்டார். தலைகளை தாழ்த்தி நாம் தேவ சமூகத்திலே ஜெபம் செய்வோமா? சோத்தரிக்கு நன்றியோடு துதிக்கிற ஆண்டவரே, கர்த்தரை என்றென்றைக்கும் நம்புங்கள், கர்த்தராகிய யெகோவா நித்திய கன்மலை, என்றும் அழிவில்லாத தேவனே, உமது பாதத்திலே எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. யெகோவா தேவனே, எங்களை கைவிடாதபடிக்கு எங்களை கரம் பிடித்து ஏசப்பா எங்களை வழி நடத்தும் அப்பா. நாங்கள் உம்மையே நம்பி இருக்கிறோம் என்று சொல்லி கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் பலப்படுத்தும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜீவனும் பலனும் உள்ள எங்கள் நல்ல தகப்பனே, ஆமென்.